வணக்கம். இன்று மற்றுமொரு காணொளி. உலகத்தில் நிகழ்வுகள் மிக வேகமாக நடந்து கொண்டு வருகின்றன. முன்னர் ஒரு வாரங்களுக்கு ஒரு நிகழ்வாக இருந்தது, இப்போது ஒரு நாளுக்கு ஒரு நிகழ்வாகி மாறி மணி நேரத்துக்கு ஒருக்கா உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது ஒபேக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறும் முடிவு ஒரு எண்ணெய் கூட்டமைப்புக்குள் நடக்கும் மற்றும் ஒரு சண்டை மட்டுமல்ல, அது எரிசக்தி வர்த்தக பாதைகள் மற்றும் மூலோபாய பண்டங்கள் முழுவதும் உருவாக்கி வரும் புதிய பெரும் ஆட்டத்தின் ஒரு நகர்வாகவே இப்போது பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக அபுதாபி கூட்டு கட்டுப்பாட்டின் தர்க்கத்தை ஏற்றுக்கொண்டது. சவுதி அரேபியா தலைமை தாங்கும், ரஷ்யா உற்பத்தியை அதிகரிக்கும், மற்ற உற்பத்தியாளர்கள் விலைக்காக உற்பத்தியை தியாகம் செய்வார்கள். உறுப்பினர்கள் ஒரே இலக்கை பகிர்ந்து கொண்ட போது அந்த ஒப்பந்தம் வேலை செய்தது. தேவையை அளிக்காமல் எண்ணெய் விலையை பாதுகாப்பதே அதன் நோக்கம். ஐக்கிய அரபு அமீரகம் இனி அந்த மாதிரிக்கு பொருந்தாது. இது உற்பத்தி திறனை விரிவுபடுத்த பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் தனது உற்பத்தியை அதிகரிக்க அதிக முதலீட்டை செய்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஒபேக் பிளஸ் ஒதுக்கீடுகள் அந்த பீப்பாய்களை பணமாக்கும் அதன் திறனை கட்டுப்படுத்தி உள்ளன. ADNOC அட்னோக் 2027க்கு ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி திறனை இலக்காக கொண்டது UAE. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உற்பத்தி பெரும்பாலும் ஒபேக் நாடுகள் ஒப்பந்தத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைக்கு இன்னும் மதிப்பு இருக்கும் போதே அபுதாபி நிலத்தடியில் உள்ள எண்ணெய் இறையாண்மையை செல்வமாக மாற்ற விரும்புகிறது. கூட்டமைப்பு பொறுமையை விரும்புகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் வேகத்தை விரும்புகிறது. அதுதான் கட்டமைப்பு மாற்றம். எண்ணெய் சந்தை விலை பாதுகாப்பிலிருந்து சந்தை பங்கை கைப்பற்றுவதை நோக்கி நகர்கிறது. எண்ணெய் மீதான நம்பிக்கையை இழந்ததால் ஒபேக்கிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறவில்லை. உலகுக்கு இன்னும் எண்ணெய் தேவைப்படும் இந்த நேரத்தில் அதை இன்னும் அதிகமாக விற்க விரும்புவதால் அது வெளியேறி இருக்கின்றது. முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியையும் ஆட்சி முறையையும் பிரித்து பார்க்க வேண்டும். குறுகிய காலத்தில் ஈரான் விலைகளை நிர்ணயித்தது. ஏனெனில் ஹார்முஸ் நீரிணை வழியாக பீப்பாய்கள் செல்ல முடியுமா என்பதை அதுவே தீர்மானிக்கின்றது. எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க முடியாவிட்டால் உபரித்திறன் என்பது வெறும் கோட்பாட்டு ரீதியானதே. போர் அபாயம், காப்பீட்டு செலவுகள் மற்றும் கையிருப்பு ஆகியவை முன்மாத விலையை நிர்ணயிக்கின்றன. ஆனால் ஈரான் நீண்ட கால விலை அமைப்பை வரையறுப்பதில்லை. போர்கள் திடீர் விலை உயர்வுகளை உருவாக்குகின்றன. கட்டமைப்புகள் ஆட்சி முறைகளை தீர்மானிக்கின்றன. கட்டமைப்பு ரீதியான நிலைமை சரிவை கட்டுப்படுத்துகின்றது. ஒபேக் ஒருங்கிணைப்பு குறைந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் அதிக அளவில் உற்பத்தியை தொடர விரும்புகிறது. மேலும் ஒபேக் ஒரு காலத்தில் அஞ்சிய வல்லரசாக அமெரிக்கா இப்போது உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா 2018 உலகில் முன்னணி கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக மாறியது மற்றும் 2024 ஒரு நாளைக்கு 13.2 மில்லியன் பீப்பாய்களை அது உற்பத்தி செய்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த முறிவு பயனுள்ளதாக இருக்கின்றது. பலவீனமான ஒபேக் என்றால் சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு விலைகளை நிர்ணயிக்கும் திறன் குறைவாக இருக்கும். குறைந்த எண்ணெய் விலை என்பது அமெரிக்க குடும்பங்களுக்கு ஒரு வரி குறைப்பு மற்றும் பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு ஆயுதம். அமெரிக்கா ஹார்முஸை கட்டுப்படுத்துகிறது. ட்ரம்ப் கூட்டு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், ஆனால் அவரால் புவியியல் விதிகளை ரத்து செய்ய முடியாது. சீனா அதே வரைபடத்தை வேறு விதமாக பார்க்கிறது. அது வளைகுடா பகுதி எண்ணெய் வரத்துக்களால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் நம்பகமான விநியோகஸ்தர்கள் அதற்கு தேவை.
பெய்ஜிங் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் ஈரான் மற்றும் வெனிசுலா எண்ணெய்களை நம்பியுள்ளது. ஆனால் அந்த விநியோகங்கள் தடைகள், கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு அபாயங்களை கொண்டுள்ளன. சுதந்திரமான ஐக்கிய அரபு அமீரகம் மலிவான கச்சா எண்ணெயை விட மதிப்புமிக்க ஒன்றை வழங்க முடியும். அதுதான் நம்பகத்தன்மை. இதுதான் எரிசக்தி வடிவத்தில் உள்ள புதிய பெரும் ஆட்டம். அமெரிக்கா குறைந்த கூட்டு நிறுவனங்களின் அதிகாரத்தை விரும்புகிறது. சீனா பாதுகாப்பான விநியோகத்தை விரும்புகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தன்னாட்சியையும் அதன் இரு தலைநகரங்களின் முக்கியத்துவத்தையும் விரும்புகிறது. சவுதி அரேபியா கூட்டு நிறுவனங்களின் அதிகாரத்தை பாதுகாக்க விரும்புகிறது. ரஷ்யா எரிசக்தி புவிசார் அரசியலை தொடர்ந்து விளையாடுவதற்கான அதன் சீர்குலைவை விரும்புகிறது. கூட்டு நிறுவனங்களின் பற்றாக்குறை காலம் சந்தை பங்கு எண்ணெய் காலத்துக்கு வழிவிடுகிறது. இறுதி நிலை பீப்பாய் என்பது இனி வெறும் பொருளாதார அலகு மட்டுமல்ல, அது ஒரு புவிசார் அரசியல் கருவியாகும். ஒபேக் ஒப்பந்தங்களிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகி இருப்பது அந்த அமைப்புக்கு ஒரு பின்னடைவாகும். இது ட்ரம்புக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகின்றது என த கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஒபேக் மற்றும் ஒபேக் பிளஸ் அமைப்புகளிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகும் முடிவு உலகளாவிய எரிசக்தி இயக்கவியலில் ஒரு தீவிரமான மாற்றத்தை குறிக்கிறது. இது அந்த அமைப்பையும் அதன் நடைமுறை தலைவரான சவுதி அரேபியாவையும் பலவீனப்படுத்துகிறது என த கார்டியன் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான போருக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த போர் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் விநியோகத்தை தடை செய்து விலை ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தங்கள் விலகல் தங்களின் நீண்டகால பொருளாதார உத்திக்கு ஏற்பவே உள்ளதென்றும், இது உற்பத்தியில் தங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் என்றும், அதே நேரத்தில் உலகளாவிய சந்தை நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் தங்களின் பங்கை தக்க வைத்து கொள்ளும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கூறுகின்றது. இருப்பினும் சவுதி அரேபியாவுடனான அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் உற்பத்தி மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அதிருப்திக்கு மத்தியில் இந்த விலகல் நிகழ்ந்துள்ளது. ஏனெனில் அபுதாபி மேலும் சுதந்திரமான எரிசக்தி மற்றும் வெளியுறவு கொள்கையை நிலைநிறுத்த முயல்கின்றது. உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்கக்கூடிய சில உறுப்பினர்களில் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றாகும். எனவே இந்த விலகல் ஒபேக்கின் விநியோகங்களை நிர்வகிக்கும் திறனை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அவர்களின் வெளியேற்றம் குழுவிற்குள் ஒருங்கிணைப்பை பலவீனப்படுத்தக்கூடும் மற்றும் சந்தைகளை நிலைப்படுத்துவதற்கான அதிக பொறுப்பை சவுதி அரேபியா மீது சுமத்தக்கூடும். மேலும் இந்த நடவடிக்கை எண்ணெய் விலைகளுக்காக ஒபேக் அமைப்பை தொடர்ந்து விமர்சித்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு அரசியல் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இக்குழுவானது வளர்ந்து வரும் உள்பிளவுகளையும் போர் தொடர்பான புவிசார் அரசியல் மாற்றங்களால் அதிகரித்து வரும் அழுத்தங்களையும் எதிர்கொள்கின்றது. தேசிய நலன்களில் கவனம் செலுத்துவதற்காக ஒபேக் மற்றும் ஒபேக் பிளஸ் அமைப்புகளிலிருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேல் போர் வரலாற்று சிறப்புமிக்க எரிசக்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ள ஒரு காலகட்டத்தில் இந்த முடிவு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் குழுக்களுக்கு ஒரு பெரும் அடியாக அமைந்துள்ளது. வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் இந்த நடவடிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தின் நீண்டகால மூலோபாய மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையையும் வளர்ந்து வரும் எரிசக்தி தன்மையையும் பிரதிபலிக்கின்றது என்று செவ்வாய் அன்று அரச ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பில் நாங்கள் இருந்த காலத்தில் அனைவரின் நலன்களுக்காகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளையும் அதைவிட பெரிய தியாகங்களையும் செய்துள்ளோம் என்றும் அது மேலும் கூறியது. இருப்பினும் நமது தேசிய நலன் எவற்றை கட்டளையிடுகிறதோ அவற்றில் நமது முயற்சிகளை குவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒபேக்கின் நீண்டகால உறுப்பினரான ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த விலகல் குழப்பத்தை ஏற்படுத்தி எண்ணெய் கட்டமைப்பை பலவீனப்படுத்தக்கூடும். புவிசார் அரசியல் முதல் உற்பத்தி ஒதுக்கீடுகள் வரையிலான பல்வேறு பிரச்சனைகளில் உள் முரண்பாடுகள் இருந்த போதிலும் இந்த கூட்டமைப்பு பொதுவாக ஒருமித்த முன்னணியை காட்ட முயன்று வந்துள்ளது.
பிராந்திய சக்தியின் எரிசக்தி உத்திகளை கவனமாக ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமீரகத்தின் எரிசக்தி அமைச்சர் சுஹைல் முகமது அல் மஸ்ரூயி தெரிவித்துள்ளார். ஒபேக்கின் முக்கிய நாடான சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கலந்து ஆலோசித்ததா என்று கேட்டதற்கு வேறு எந்த நாட்டுடனும் இந்த விவகாரத்தை ஐக்கிய அரபு அமீரகம் எழுப்பவில்லை என்று அவர் பதிலளித்துள்ளார். இது ஒரு கொள்கை ரீதியான முடிவு. உற்பத்தியின் அளவு தொடர்பான தற்போதைய மற்றும் எதிர்கால கொள்கைகளை கவனமாக ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ராய்ட்டர் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். போரின் போது கப்பல்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்கள் காரணமாக ஒபேக்கின் வளைகுடா உற்பத்தியாளர்கள் ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையிலான குறுகிய போக்குவரத்து பாதையான காமூஸ் நீரிணை வழியான ஏற்றுமதிகளை அனுப்புவதில் ஏற்கனவே சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த ஜலசந்தி வழியாகத்தான் உலகில் 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகம் நகர்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எண்ணெய் விலைகளை உயர்த்துவதன் மூலம் ஒபேக் உலகின் மற்ற நாடுகளை சுரண்டுகிறது என முன்னர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வளைகுடாவுக்கான அமெரிக்க இராணுவ ஆதரவை எண்ணெய் விலைகளுடன் ட்ரம்ப் தொடர்புபடுத்தியுள்ளார். அமெரிக்கா ஒபேக் உறுப்பினர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்கள் அதிக எண்ணெய் விலைகளை திணிப்பதன் மூலம் இதை சுரண்டுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஐக்கிய அரபு அமீரகம் முதலில் 1967 அதன் அபுதாபி அமீரகத்தின் மூலமாகவும் பின்னர் 1971 ஒரு தனிநாடாக உருவான போது ஒபேக் அமைப்பின் உறுப்பினராகவும் இருந்தது. வியன்னாவை தலைமையகமாக கொண்ட இந்த எண்ணெய் கூட்டமைப்பின் சந்தை பலம் சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்கா தனது கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்ததால் ஓரளவு வீழ்ச்சி கண்டது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் பிராந்திய அரசியல், குறிப்பாக செங்கடல் பகுதியில் ஆகியவற்றில் அதிக முறையில் போட்டியிட்டு வருகின்றன. ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதிஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடுவதற்காக 2015 இந்த 2 நாடுகளும் ஒரு கூட்டணியில் இணைந்தன. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற ஏமன் பிரிவினவாதிகளுக்கு செல்லும் ஆயுத கப்பல் என்று சவுதி அரேபியா விவரித்ததன் மீது குண்டு வீசியதால் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அந்த கூட்டணி உடைந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் விலகல் இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் குழுமத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றது என்று எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனமான ராய்ட்டர் எனர்ஜி கூறியுள்ளது. ஒரு நாளைக்கு 4.8 மில்லியன் பீப்பாய்கள் உற்பத்தி திறனையும் மேலும் உற்பத்தி செய்யும் லட்சியத்தையும் கொண்ட ஒரு உறுப்பினரை இழப்பது அந்த குழுவுக்கு கைகளில் இருந்து ஒரு உண்மையான கருவியை எடுத்து விடுகின்றது என்று அந்த எனர்ஜி நிறுவனத்தின் புவிசார் பகுப்பாய்வு தலைவர் ஜார்ஜ் லியோன் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். தேவை உச்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் குறைந்த விலையில் பீப்பாய்களை கொண்ட உற்பத்தியாளர்களுக்கான கணக்கீடு வேகமாக மாறி வருகிறது. மேலும் ஒதுக்கீட்டு முறைகளுக்குள் உங்கள் முறைக்காக காத்திருப்பது பணத்தை இழப்பது போல் தோன்றத் தொடங்குகிறது என்று அவர் விவரித்துள்ளார். விலை நிலைத்தன்மைக்கான பெரும் சுமையை சவுதி அரேபியா இப்போது சுமக்க வேண்டி உள்ளது. மேலும் சந்தை தன்னிடம் எஞ்சியிருந்த சில அதிர்ச்சி தாங்கிகளில் ஒன்றை இழந்துள்ளது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறியது ஏன் முக்கியமானது மற்றும் ஒபேக் உண்மையில் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். 1960 நிறுவப்பட்ட பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு ஒபேக். இந்த உற்பத்தி செய்யும் நாடுகளிடையே எண்ணெய் உற்பத்தி ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது கூட்டாக உலகளாவிய விநியோகத்தில் 35% உலக வர்த்தகம் செய்யப்படும் மொத்த எண்ணெயில் பாதியையும் கட்டுப்படுத்துகிறது. மீதமுள்ள 11 நாடுகள் அல்ஜீரியா, காங்கோ குடியரசு, ஈக்வடோரியஸ், கினியா, கபோன், லிபியா, நைஜீரியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா. 2016 ஷேல் எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கு பிந்தைய நிலையை சமாளிப்பதற்காக ரஷ்யா மற்றும் பிற நாடுகளை சேர்த்துக்கொண்டு இது ஒபேக் பிளஸ் ஆக விரிவடைந்தது. இன்று நிலைமை மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது.
ஈரான் அமெரிக்க கடற்படை முற்றுகையின் கீழ் உள்ளது. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் திடீரென்று வெளியேறியது. எண்ணெய் விலை $110 உயர்ந்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் இல்லாமல் விலைகளை நிலைப்படுத்தவோ அல்லது உயர்த்தவோ ஒபேக்கின் திறனை கடுமையாக குறைத்துள்ளது. அமெரிக்கா ஒரு முழுமையான எரிசக்தி அரக்கனாக உருவெடுத்துள்ளது. அது 46 பில்லியன் பேரல் நிரூபிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளது. 60% இறுக்கமான பாறைகளில் அது பூட்டப்பட்டுள்ளது. பேர்மியன் படுக்கை மட்டும் ஒரு நாளைக்கு 6.6 மில்லியன் பேரல்களை உற்பத்தி செய்கிறது. இது சவுதி அரேபியாவை தவிர மற்ற அனைத்து ஒபேக் நாடுகளை விட அதிகம். அமெரிக்காவின் மொத்த கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு 13.6 மில்லியன் பேரல்கள். இது உலகின் ஒரு உற்பத்தியாளர், அதாவது ரஷ்யா 9.1 மில்லியன் பேரல்கள் மற்றும் சவுதி அரேபியா 9.3 மில்லியன் பேரல்கள். எனவே அமெரிக்கா தான் தற்போது முன்னணியில் நிற்கின்றது. இயற்கை எரிவாயு என்றால் அருகில் கூட இல்லை. 2025 அது சாதனையாக 43.2 ட்ரில்லியன் கன அடியை உற்பத்தி செய்தது. உலகளாவிய விநியோகத்தில் இது சுமார் 25% உலகில் உள்ள ஒவ்வொரு பெட்ரோலிய நாட்டையும் விட அமெரிக்கா அதிகம் உற்பத்தி செய்கிறது. ஒபேக் 65 ஆண்டுகளாக உலகளாவிய எண்ணெய் விலையை நிர்ணயித்து வருகின்றது. இன்று வரை அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இது பல வழிகளில் நிகழலாம். மேலும் எரிபொருளுக்காக நீங்கள் செலுத்தும் விலையில் அவை அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஐக்கிய அரபு அமீரகம் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்ய தொடங்கலாம். இது விலைகளை குறைக்கும். சவுதி அரேபியா பதிலடியாக சந்தையில் எண்ணெயை குவிக்கலாம் அல்லது ஈடு செய்யும் விதமாக தனது சொந்த உற்பத்தியை குறைக்கலாம். ஒன்று விலை குறைக்கும், மற்றொன்று அவற்றை உயர்த்தி வைத்திருக்கும். நேர்மையான பதில் என்னவென்றால், ஒபேக்குக்குள் இருப்பவர்கள் உட்பட இதில் எது நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. சந்தைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட விளைவையும் வெறுப்பதை விட இதைத்தான் அதிகம் வெறுக்கின்றன. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஒரு பேரல் எண்ணெய் $113 தொட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று வர்த்தகர்களுக்கு தெரியவில்லை. அந்த நிச்சயமற்ற தன்மையே விலைகளை அதிகரிக்க போதுமானது. 6 தசாப்தங்களுக்கு மேலாக எண்ணெய் விலைகளை நிலைப்படுத்திய இந்த அமைப்பு ஒரு தலைமுறையின் மிக மோசமான விநியோக நெருக்கடியின் போது அதன் 3வது பெரிய உறுப்பினரை இழந்துள்ளது. இந்த வாரம் விலைகளுக்கு என்ன நேர்ந்தாலும் அவற்றை மீண்டும் குறைக்கும் செயல்முறை கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலவீனமாக உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் ஒபேக்கிலிருந்து விலகியது. ஆனால் தலைப்புச் செய்தியை விட அதன் உண்மையான சந்தை கதை சுவாரஸ்யமானது. உண்மையான புள்ளி விவரங்களை பார்ப்போம். மே மாதத்துக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின், அதாவது ஒபேக் பிளஸின் ஒதுக்கீடு 3.44 மில்லியன் பேரல்கள் ஒரு நாளைக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மார்ச் மாத உண்மையான உற்பத்தி 1.8 மில்லியன் பேரல்கள். இடைவெளி 1.5 மில்லியன் பேரல்கள். ஏற்கனவே பெருமளவில் உற்பத்தி குறைந்துள்ளது. உடனடி தடை ஒபேக் ஆவண வேலைகள் அல்ல, அது ஹார்மூஸ் தான் உடனடி தடை. ஏற்றுமதி செய்ய முடியாததை உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. மேலும் ஜலசந்தி வழியாக செல்லும் வழக்கமான டேங்கர் போக்குவரத்து இப்போது 87% நின்றுவிட்டது. குவைத் அவசரகால நிலையை அறிவித்தது. சவுதி உற்பத்தியை குறைத்தது. ஐக்கிய அரபு அமீரகமும் இதே போன்ற ஒரு பௌதிக பொறியியலில் சிக்கியுள்ளது. எனவே ஹார்மூஸ் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் தங்களின் ஒதுக்கீட்டை விட அதிகமாக அவர்களால் உற்பத்தி செய்ய முடியுமென்றால் ஏன் வெளியேற வேண்டும் என்ற காரணம் இருக்கின்றது. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று நிதி. இந்த தசாப்தத்தின் பிற்பகுதியில் 5 மில்லியன் பேரல் திறனை எட்டுவதற்காக அபுதாபி முதலீடு செய்து வருகிறது. ஒபேக் பிளஸ் அமைப்பில் நீடிப்பதால் நெருக்கடி முடிந்த பிறகு எதிர்கால ஒதுக்கீடுகள் அவர்களின் தொழில்நுட்ப திறனுக்கு கீழே அவர்களை முடக்கிவிடும் அபாயம் உள்ளது. அதாவது அவர்கள் குறைவாகத்தான் உற்பத்தி செய்யலாம். அவர்கள் 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு சிக்கலை தீர்க்கவில்லை, மாறாக 2028ஆம் ஆண்டுக்கான ஒரு உச்ச வரம்பை நீக்குகிறார்கள். ஈரான் பல வாரங்களாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உட்கட்டமைப்பை தாக்கியது. சவுதி அரேபியா எதுவும் கூறவில்லை.
பகிரங்கமாகவோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது அடையாளபூர்வமாகவோ கூட சவுதி அரேபியா தலைமையிலான ஒதுக்கீட்டு அமைப்பின் கீழ் அது தொடங்காத ஒரு போரினால் அபுதாபி பாதிப்புகளை சந்தித்து வந்தது. தேவைப்பட்ட நேரத்தில் மௌனங்காத்த ஒரு கூட்டமைப்பால் அது பாதுகாக்கப்பட்டது. ஒதுக்கீட்டு கணக்கு அவர்களுக்கு ஒரு மறைப்பை கொடுத்தது. அந்த மௌனம் அவர்களுக்கு காரணத்தை கொடுத்தது. இது வெறும் எண்ணெய் தொடர்பான செய்தி மட்டுமல்ல. இது இஸ்லாமிய குடியரசுக்கு ஒரு நேரடி பொருளாதார அடியை கொடுப்பதற்கு UAE செய்தது. ஒபேக் பிளஸ் அமைப்பானது உற்பத்தியை ஒருங்கிணைக்கவும் விநியோகத்தை கட்டுப்படுத்தவும் விலைகளை உயர்வாக வைத்திருக்கவும் செயல்படுகிறது. அந்த அமைப்பிலிருந்து ஈரான் பயனடைகிறது. ஏனெனில் பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் அதிக எண்ணெய் விலைகள் அந்த ஆட்சிக்கு அதிக வருவாயை கொடுக்கின்றன. மே 1 முதல் விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது கூட்டாண்மையின் வரம்புக்கு வெளியே உற்பத்தியை அதிகரிக்க அதற்கு சுதந்திரத்தை அளிக்கின்றது. சந்தையில் அதிக அமீரக எண்ணெய் இருப்பு என்பது விலைகள் மீது அதிக அழுத்தத்தையும் ஒபேக் பிளஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பை குறைப்பதையும் செயற்கையாக குறைக்கப்பட்ட விநியோகத்திலிருந்து ஈரான் பயனடைவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதையுமே குறிக்கின்றது. இது முக்கியமாக ஏனெனில் ஈரான் ஏற்கனவே அழுத்தத்தில் உள்ளது. அதன் ஏற்றுமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வருகின்றன. வருவாய் குறைந்து வருகின்றது. மேலும் அந்த ஆட்சி பாதுகாப்பு படைகள், பதிலால் படைகள் மற்றும் அரசு வரவு செலவு திட்டத்திற்கு நிதியளிக்க தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டாலரையும் நம்பி உள்ளது. குறைந்த எண்ணெய் விலைகள் இந்த நிதியை நேரடியாக பாதிக்கின்றன. இந்த நடவடிக்கை ஒரு அரசியல் செய்தியையும் அனுப்புகின்றது. ஈரானின் ஆட்சியை நிதி ரீதியாக உயிர்ப்புடன் வைத்திருக்க மறைமுகமாக உதவும் ஒரு கூட்டு கட்டமைப்புக்குள் இனிமேல் இருக்கப் போவதில்லை என்பதை ஐக்கிய அரபு அமீரகம் சமிக்கை செய்கிறது. ஈரானை பொறுத்தவரை இதனால் ஏற்படும் பாதிப்பு நடைமுறை ரீதியாகவும் குறியீட்டு ரீதியாகவும் உள்ளது. அதாவது உயர்ந்த எண்ணெய் விலைகளுக்கான ஆதரவு குறையும். ஒபேக் பிளஸ் அமைப்பின் ஒற்றுமை பலவீனமடையும். ஈரானுக்கு எதிராக பாரசீக வளைகுடா நாடுகள் மேலும் அணிதிரளும். ஆட்சியின் வருவாய் மீது அழுத்தம் அதிகரிக்கும். இஸ்லாமிய குடியரசு நேரம் எண்ணெய் வருவாய் மற்றும் பிராந்திய செல்வாக்கு ஆகியவற்றின் மூலமே உயிர் வாழ்கின்றது. இந்த நடவடிக்கை இந்த மூன்றையும் தாக்குகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் அதிக சுதந்திரத்தை பெறுகின்றது. உலகளாவிய சந்தைகளுக்கு அதிக விநியோகம் கிடைக்கின்றது. ஈரான் மேலும் தனிமைப்படுத்தப்படலாம். அதனால்தான் இது முக்கியத்துவம் பெறுகின்றது. இது இஸ்லாமிய குடியரசை பாதுகாக்க உதவிய கூட்டு கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது. 59 ஆண்டுகால உறுப்புரிமை இன்னும் 2 நாட்களில் முடிவடைகின்றது. அன்நாக் இன் நீடித்த உற்பத்தி திறன் ஒரு நாளைக்கு 4.85 பில்லியன் பீப்பாய்களாக உள்ளது. 2027 ஆண்டு அதற்கான இலக்கு 5 பில்லியன் ஆகும். ஒபேக் 3.41 மில்லியன் பீப்பாய்கள் என்ற ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மார்ச் 2026 ஆண்டுக்கான உண்மையான உற்பத்தி மூலத்தை பொறுத்தால் 1.89 முதல் 2.34 மில்லியன் வரை குறைந்துள்ளது. இந்த இடைவெளி ஹார்மூஸ் நீரிணையின் போக்குவரத்து நிறுத்தம் மற்றும் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் அடிப்படை கட்டுப்பாட்டுக்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. சவுதியுடனான தொடர்பு உடைய ஊடகங்கள் இந்த நடவடிக்கையை வருந்தத்தக்கது என்று சித்தரித்துள்ளன. மேலும் ரியாத் தனது சொந்த எண்ணெய் கொள்கையை பரிசீலனை செய்யும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளன. இருப்பினும் முதல் சில மணி நேரங்களில் சவுதி எரிசக்தி அமைச்சகத்திடமிருந்தோ அல்லது இளவரசர் அப்துல் அஜில் பின் சல்மானிடமிருந்தோ எந்த அறிக்கையும் வரவில்லை. ஒபேக் ஒற்றுமை உடைந்து கொண்டிருக்கிறது என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. ஆழமான கட்டமைப்பு உண்மை என்னவென்றால், அபுதாபி 3 வெவ்வேறு தளங்களில் 3 வாரங்களாக தொடர்ச்சியாக தனது இறையாண்மை விருப்ப தேர்வுகளை வலியுறுத்தி வருகிறது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போரின் போது ஐக்கிய அரபு அமீரகம் 2800க்கும் மேற்பட்ட ஈரானிய ஏவுகணைகளையும் ஆளில்லாத விமானங்களையும் எதிர்கொண்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கணக்கின்படி ஆவணப்படுத்தப்பட்ட இடைமறிப்பு 537 பாலிஸ்டிக் ஏவுகணைகள்,
2256 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் 26 குரூஸ் ஏவுகணைகள் அடங்கும். ஈரான் மத்தியஸ்த நடுநிலைமைக்கு எதிராக கடுமையாக வெளியுறவு கொள்கை நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இந்த தாக்குதல் தரவுகளே நியாயமாக அமைந்திருக்கின்றன. UAEக்கு கடந்த வாரம் அபுதாபி பாகிஸ்தானிடமிருந்து $3.45 பில்லியன் இரு தரப்பு வைப்புத் தொகையை திரும்ப பெற்றது. இதன் மூலம் 7 ஆண்டுகளாக தானாகவே புதுப்பிக்கப்பட்டு வந்த வைப்புத் தொகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அபுதாபி ஒபேக்கிலிருந்து வெளியேறியது. இப்போது 3வது இறைமை கருவிகள் 3 வாரங்களும் ஒரே போக்கு. ஒவ்வொரு நகர்வும் ஒரு பலதரப்பு உறுதிப்பாட்டை இருமுனை தேர்வாக மாற்றுகின்றது. இந்த தாக்குதல் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் அதாவது GCCயின் நடுநிலைமையை வெளிப்படையான அணிசேர்ப்பு அழுத்தமாக மாற்றின. வைப்புத் தொகையை திரும்ப பெற்றது. பாகிஸ்தானின் பொறுமையான மூலதனத்தை அணிசேர்வதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பாக மாற்றியது. ஒபேக்கிலிருந்து வெளியேறுவது கூட்டு உற்பத்தி ஒழுக்கத்தை கட்டுப்பாடற்ற அன்டாக் விரிவாக்கத்துக்கு அதிகாரமாக மாற்றுகின்றது. திங்கட்கிழமை ஈரானுடனான தனது 2025 ஆண்டு ஒப்பந்தம் செயல்படுவதற்காக வடிவமைக்கப்பட்ட தரகர் பத்திரத்தை ரஷ்யா செயல்படுத்தியது. அந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றே தவிர்த்த பரஸ்பர பாதுகாப்பை வழங்காமல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அரக்சியை உபசரித்தது ரஷ்யா. திங்கட்கிழமை சீனாவின் தேசிய வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆணையகம் அதாவது NDRC $2 பில்லியன் மதிப்பிலான மனஸ் AI கையகப்படுத்தலை ரத்து செய்யுமாறு மெட்டா நிறுவனத்துக்கு உத்தரவிட்டது. இதன் மூலம் குடியுரிமை மற்றும் வெளியேற்ற தடை விதிக்கு அதிகாரம் வழியாக சிங்கப்பூரை தளமாக கொண்ட நிறுவனங்கள் மீது தனது பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட அதிகார வரம்பை சீனா நிலைநாட்டியது. செவ்வாய்க்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் ஒபேக்கிலிருந்து வெளியேறியது. 3 இறையாண்மை நாடுகள் சுருக்கப்பட்ட கால அட்டவணையில் அருகருகே உள்ள கோட்பாடுகள் இது. ஒபேக் செப்டம்பர் 14, 1960 அன்று பக்தாத்தில் நிறுவப்பட்டது. 5 உறுப்பினர்களை கொண்டது. ஐக்கிய அரபு அமீரகம் நவம்பர் 1967 இணைந்தது. மேற்கத்திய பெரும் நிறுவனங்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக இறையாண்மை உற்பத்தி விவேகத்தை ஒழுங்குரைப்பதற்காக இந்த அமைப்பு உள்ளது. 59 ஆண்டுகளாக ஐக்கிய அரபு அமீரகம் அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டது. மே 1 2026 ஆண்டு அது அவ்வாறு செய்யாது. சவுதி அரேபியா 72 மணி நேரத்துக்குள் ஒபேக் ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் முதல் நிலை அறிக்கையை வெளியிட்டால் அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியதாக உறுதி செய்யப்பட்டால் அல்லது WAM அறிக்கை தவறாக வெளியிடப்பட்டது என்று தெரிய வந்து ஒபேக்கின் செயலகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தொடர்ச்சியான உறுப்புரிமையை உறுதிப்படுத்தினால் இந்த அமைப்பு பொய்யாக்கப்படுகின்றது. அதுவரை இந்த பெரும் அமைப்பு முறை 48 மணி நேரத்தில் 3 இறையாண்மை கொண்ட நாடுகளில் காண முடிகின்றது. பன்முகத்தன்மை பிரிக்கப்பட்டு வருகின்றது. புதிய கட்டமைப்பு இருமை, விருப்புத் தேர்வு மற்றும் இருதரப்பு நம்பகத்தன்மை கொண்டது. சீனா தனது பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட அதிகார வரம்பு மூலம் விருப்பத் தேர்வை வலியுறுத்தியது. ரஷ்யா தனது கூட்டாளிகளின் சமச்சீரற்ற தன்மை மூலம் விருப்பத் தேர்வை வலியுறுத்தியது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது கூட்டுக்குழுவிலிருந்து வெளியேறியதன் மூலம் விருப்பத் தேர்வை வலியுறுத்தியது. 3 இறையாண்மை கொண்ட நாடுகள், ஒரே கோட்பாடு, 3 வேறு வடிவங்கள். அமீரகம் தமக்கு மீறிய நிதி வளங்கள் மற்றும் உயர் மட்டத்திலான தலையீட்டு கொள்கைகளுடன் செயற்பட்டு வந்தது. இருப்பினும் புதிய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அபாயங்களை கோருகின்றன. மேலும் பழைய நாட்கள் குறைந்தபட்சம் சமீப காலங்களில் இருந்ததைப் போல மீண்டும் இந்த உலகம் திரும்பாது என்று நம்புவதற்கு இப்போது நடக்கும் சம்பவங்கள் மேலும் மேலும் வலுச்சேர்க்கின்றன. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.